உலகெங்கும் வாழும் முருக பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு மகா கந்த சஷ்டியினுடைய முதல் நாள் துவக்கம். அடியேன் காலையில் திருச்செந்தூரில் முருகப்பெருமான விஸ்வரூபத்தில் வந்து தரிசனம் பண்ணி பக்தர்களினுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறணும் அப்படின்னு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து நேராக உங்களுக்கு இந்த தகவலை கொடுக்குறேன். பொதுவாக முருகப்பெருமானுடைய தரிசனத்தில் விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நம்ம யூடியூப் சேனல்லையே அதை பற்றி நான் தனியாகவே பதிவே கொடுத்துருக்கேன். முருகனை அதிகாலை நேரத்தில் அந்த விஸ்வரூபத்தில் தரிசனம் பண்ணுகிற போது நம்ம வேண்டிய வண்ணமாக சுவாமி நமக்கு அருள்வார். இந்த மகா கந்த சஷ்டியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து வழிபடக்கூடியோருக்கு பல வேண்டுதல்கள் இருக்குது. உங்கள் எல்லாருடைய வேண்டுதலும் பலிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு நான் முருகப்பெருமான் கிட்ட என்னுடைய விண்ணப்பத்தை வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த சஷ்டி விரதத்தில் குழந்தைக்காக விரதம் இருக்கிறவங்க அநேகமானோர் உண்டு. நம்முடைய வீடியோ கமெண்ட்ஸ்லேயே நான் பார்க்குறேன், நிறைய பேர் சொல்கிறீங்க 8 வருஷம் விரதம் இருக்கிறேம்மா, 10 வருஷம் விரதம் இருக்கிறேம்மா, இன்னும் முருகன் கண்ணை திறந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறீங்க. கவலையே படாதீங்க. கண்டிப்பாக முருகப்பெருமான் நிச்சயமாக ஒரு குழந்தைய உங்கள் எல்லாருக்குமே, அனைவரும் விரதம் இருக்கிற அனைவருக்குமே தருவார். நாம் வழிபாடு அப்படிங்கிறத ஒரு பகுதியில் செய்தாலும் உடல் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு மருத்துவம் அப்படிங்கிறத ஒன்று நாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும். மருத்துவங்கிறது ஒரு தண்டவாளம், இறைவனுடைய அருள் என்பது ஒரு தண்டவாளம். இது ரெண்டுமே இணைந்து நம்ம பிரயாணம் பண்ணுகிற போது ஒரு ரயில் எப்படி ஓடுமோ அது மாதிரி தான் நம்முடைய பக்தியை உறுதியாக வைராக்கியமாக முருகன் கிட்ட நாம் நம்பிக்கையோடு இந்த விரதத்தை துவங்குகிற போது மருத்துவமும் நமக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும், மருத்துவமும் நமக்கு பலனளிக்க ஆரம்பிக்கும். அதனால் குழந்தைக்காக மட்டுமல்லாது மற்ற அனைத்து பிரார்த்தனைக்காகவும் இந்த கந்தசஷ்டி விரதம் இருக்கக்கூடிய உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையையும் பரிபூர்ணமாக முருகப்பெருமான் நிறைவேற்றி தரணும் அப்படின்னு இந்த நேரத்தில் நான் உள்ளன்போடு வேண்டி மகிழ்கின்றேன்.